அப்ப என் மேல பயம் இருந்திருந்தா நீ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கூப்பிட்டுருக்கணுமா இல்ல என்ன சௌந்தர்யா பயம் போயிடுச்சா? ப்ளீஸ் திவாகர், என்ன விட்டு. இதுக்கு மேல என்னால இந்த சித்திரவதை எல்லாம் அனுபவிக்க முடியாது. இப்படி தெரியாம திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து கொடுக்க கூட எங்க வீட்டுல எதுவுமே இல்ல. ச்சே, உன்னை நினைச்சாலும் பாவமா இருக்கு சௌந்தர்யா. நீயே பாவம், பச்சை உடம்புக்காரி. எனக்கு புரியுதுமா. நம்ம ரெண்டு பேரும் முன்னாள் காதலங்கிற ஒரு மனசாட்சி கூட இல்லாம நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ச்சே, ரொம்ப பேட் பாயா இருக்கல. சரி, இப்ப நீ சொன்னதும் உன் கஷ்டத்தை நீ சொன்னதும் நீமே உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. நீ உன் புது புருஷன் கூட சந்தோஷமா நிம்மதியா அவனுக்கு 5-6 புள்ள குட்டி பெத்துட்டு 100 வருஷம் நல்லா வாழ். நீ நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதே மாதிரி உன் முன்னாள் காதலனான நானும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? சொல்லு சௌந்தர்யா, சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? சூப்பர். உனக்கு என் மேல அக்கறை இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சோ நானும் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அதை மட்டும் கொடுத்துட்டா போதும். நானும் எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டு நிம்மதியா இருப்பேன். ப்ளீஸ், இப்பதானே என்ன விட்டுறேன்னு சொன்னேன். சௌந்தர்யா, 1 லட்சம் கொடுத்தா கண்டிப்பா நான் விட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். அதுக்கப்புறம் நீ இருக்கிற திசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். இது நமக்கு பிறக்காத அந்த குழந்தை மேல நீ சத்தியம். கேட்ட 5000 10,000க்கு நான் எவ்வளவு அல்லாடுனேன் தெரியுமா? மொத்தமா இப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போறது? அப்படி கேளு. அப்படி கேளு. அதுக்கு நான் ஐயா உனக்கு சூப்பர் ஐடியா சொல்றேன். உன் புருஷன் தான் இப்ப டிராவல்ஸ் ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கிறான்ல, அதனால ரோட்ல வரப்ப ஏதோ ஒரு பொறுக்கி பசங்க போயிட்டான்னு பொய்யா ஒரு கதையை சொல்லு. அதான் இப்ப ஊருக்குள்ள அங்க நடக்குதுல்ல, அவனும் சரின்னு நம்பிடுவான். நம்பிட்டு வேற ஒரு புது செயினை வாங்கி போட போறான். சிம்பிள் சௌந்தர்யா. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. ஒரே செட்டில்மெண்ட். ஓஹோன்னு